அவருக்கு சினிமா விட்டு எங்கேயும் ஓட முடியாது. இங்கே தான் வாழ்க்கை. ஏன்னா சினிமாவை வியாபாரம் நினச்சா தான் நம்ம கொஞ்சம் சர்க்கிள் வரும்போது வேற ரூட்டுக்கு போகாமல் நினைக்க முடியும். அவர் தயாரிப்பாளராக இருந்து பல இயக்குனருக்காக ஒரு படம் போட்டார் பாருங்க. அங்கே அவர் தாய் நிகராயிரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குடிசில் நிறைய வகை இருக்காங்க. தயாரிப்பாளர்னா எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ நிறைய தயாரிப்பாளர் வந்து வியாபாரமாக இருக்கு. ஃபஸ்ட்டு இப்போ படம் நல்ல விஷயம் அது. ஒரு நேர்மையாக ஒரு மனிதன் வாழ்கிறங்கிற விஷயத்த ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்ம பார்க்க 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 ஒரு குற்றுணர்வு வருது சார். இப்போ அதிசயத்தை தான் அவர் இயக்குனர் சங்கர் வந்து ஜீன்ஸில் காட்டினார் எல்லா அதிசயத்தையும். இவரும் அதே அதிசயத்தை காட்டிட்டார். அவர் அதிசயம் கட்டணத்திலே காட்டினார். இவர் அதிசயமான மனிதன். அந்த நேர்மைக்கு கிடையாது இந்த பெரிய பரிசு அந்த குழந்தை பேசினதா சார். இந்த போலீஸுக்காரங்க கரெக்டாக இருந்தாலே ஓகே சார். நீ அரசியல்வாதி இப்படி இருந்தாலும் ஓகே. நீ லஞ்சம் வாங்கிக்கோ, ஊழல் பண்ணிக்கோ, கொள்ளையடிச்சுக்கோ. ஆனால் நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு யாரு? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நல்ல படத்தை வெளியிட்ட லிங்குசாமி சாருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். லிங்குசாமி சாரை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சினிமா வந்து லவ் பண்ணுறவர். ஆமாம், ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய அணைச்சி முத்தம் விடுவாங்க, பாராட்டுவாங்க. அப்படி அணைக்கும்போது அந்த குழந்தைய அம்மா கட்டி பிடிச்சிக்க முடியாது. அதே குழந்தைய அடிக்க வரும்போது சில குழந்தைய ஓடி போயிடும். சில குழந்தை என்ன பண்ணும், அம்மா அடிக்கும்போது அடிக்காதமான்ட்டு அம்மா கட்டி பிடிச்சிக்கும். இந்த குழந்தை பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். என்ன அடித்தாலும் அம்மா கட்டி பிடிச்சிக்குமே தவிர அந்த அம்மா விட்டு ஓடாது. அதே மாதிரி நம்ம சினிமா தாய், நம்ம திரை தாய், அது நிறைய பேரை கொடுத்து புகழை கொடுத்து அவ்வளோ தூக்கி கொண்டாடும்போது அந்த தாயை லிங்குசாமியோட குழந்தை கட்டி பிடிச்சிக்கும். அதே திரைத்தாயிட்டிருந்து சில சறுக்கல்களோ, சில தோல்விகளோ, சில சங்கடங்களோ வரும்போது எப்படி ஒரு குழந்தை வந்து அம்மா அடிக்கும்போது விட்டு ஓடாமல் என்ன அடித்தாலும் இந்த அம்மாவை கட்டுப்பிடிச்சிக்குதோ, அதே மாதிரி லிங்குசாமி குழந்தை சினிமாவில் என்ன இது வந்தாலும் அந்த சினிமா தாயை கட்டுப்பிடிச்சிக்குவாங்க. அவருக்கு சினிமா விட்டு எங்கேயும் ஓட முடியாது. இங்கே தான் வாழ்க்கை. ஏன்னா சினிமாவை வியாபாரம் நினச்சா தான் நம்ம கொஞ்சம் சர்க்கிள் வரும்போது வேற ரூட்டுக்கு போகாமல் நினைக்க முடியும். சினிமா தான் என்னுடைய தொழில், சினிமா தான் என்னுடைய உயிர். அப்படிங்கும்போது இங்கே தான் இருந்து ஆகணும். லிங்குசாமி அவர் வந்து இது வந்து வியாபாரம் பார்க்கல. இப்போ அவர் படம் இயக்கியிருக்காரு, நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு. அதை விட அவர் தயாரிப்பாளராக இருந்து பல இயக்குனருக்காக ஒரு படம் போட்டார் பாருங்க. அங்கே அவர் தாய் நிகராயிரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குடிசில் நிறைய வகை இருக்காங்க. தயாரிப்பாளர்னா எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ நிறைய தயாரிப்பாளர் வந்து வியாபாரமாக போச்சு. இப்போ ஒரு தயாரிப்பாளர் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படி வேணும் நினைப்பாங்க. நிறைய கதை கேட்பாங்க. நிறைய கதை கேட்டு அதில் எந்த கதை நல்லா இருக்கோ அந்த கதையை திரைப்படமாக பண்ணுவாங்க. நிறைய தயாரிப்பு கதை கேட்குறது அது வேறு விஷயம். நான் சொல்கிறத 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நிறைய தயாரிப்பருக்கு படம் பண்ணுற கரண்டில் படத்துக்கு கதையே தெரியாது, ஹீரோக்கு மட்டும் தெரியும். லிங்குசாமி அப்படின்னா மற்ற குடிச்சிரு கதை படம் பண்ணணும்னு நினச்சா கதைகள் கேட்பாங்கல்ல, இவர் அப்படி இல்லை. யாராவது கதை சொல்லும்போது அந்த கதை பிடிச்சிருந்தா இந்த கதையை நம்ம பண்ணுவோம் பாரு.
கதைக்காக தயாரிப்பாளர் மாறுபாடு தவிர நம்ம தயாரிக்கணும்னு அவர் கதை கேட்டதில்லை. அப்படி ஒரு கதை, அது மாதிரி ஒரு படம் பிடிச்சி போனான். இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பார்த்தோம், அது என்ன படிச்சல ரிலீஸ் பண்ணது, ஆமாம், அதுவும் அப்படிதான். ஒரு படம் பார்த்து பிடிச்சி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிடிச்சின்னா நல்லா இருக்கும்போம், மேக்ஸிமம் போனால் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுவோம், சூப்பர் பாருங்கப்போம், ட்விட்டரில் போடுவோம், இல்லை இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுப்போம். ஆனால் ஒரு படம் பிடிச்சி போச்சுன்னா அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற டேரக்டர் இவர் தான். அவர் வந்து ஒரு இயக்குனராக இருக்கிற பெருமையாக இருக்குது. ஒரு படம் பிடிச்சி போய் அதை வாங்கி ரிலீஸ் பண்ண இந்த நேரத்தில் ரிலீஸுங்கிறது மிகப்பெரிய சாதனை, சோதனை, வேதனை, என்ன நைநை இருக்கோ அந்த நைநையில் அதில் வரும். அதில் 10 சிசிரியன். ஏன்னா இன்னைக்கு படம் எடுக்கிறது ஈஸி, அதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய சவால். இன்னைக்கு தியேட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய சவால். அப்படி ஒரு நேரத்தில் ஒரு படம் பிடிச்சி போச்சுன்னு வாங்கி அதை ரிலீஸ் பண்ணுறாருன்னா சார் மிகப்பெரிய சாதனை நினைக்கிறோம் சார். நாங்கள் இதில் எப்படி சமுத்திரகன் சார் நேர்மையாக வாழ்றதுக்கு எவ்வளோ சோதனையோ அது எப்படி சாதனையோ, அது மாதிரி நீங்கள் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. கொடுப்பனைங்கிறது லாபம் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது சாதனை, லாபம் வந்தால் கொடுப்பனை. கருத்து பாதி மாருதி பவன் வந்து பஞ்சு அடிக்கிறாரு. ஆமாம் ஆமாம். முதல்ல ஒரு 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 படம் சும்மா வந்து ஒரு கமர்ஷியலாக சுடுறான், கஞ்சா வைக்கிறான், சாரா வைக்கிறான் அப்படின்னு ஏதோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி லாபம் பார்க்கணும் இல்லாமல், இது வந்து ஆக்சுவலி ஒரு போதனை தான். படம் சாதனைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு போதனை. அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண லிங்சாமி அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டி பாராட்டு. அடுத்து இந்த படத்தின் இயக்குனர் அந்த பெரியசாமி, அவர் வந்தாலே பெரியசாமி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது உண்மையிலே இந்த மாதிரி இப்போலாம் ஒரு நல்ல கதை மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு மனுஷனுக்கு நடுநிலைக்க பெரிய விஷயம். இப்போ அடுத்தவனுக்கு வேலைக்குமார் தான் பக்கத்து வீட்டில் தூரமாக இருக்குது, பக்கத்து சீட்டில் இருக்குவேன், அடுத்து வெளிநாட்டில் இருக்க மாதிரி இருக்கான். நமக்கு செல்ஃபோன் மட்டும்தான் நெருக்கமாக இருக்க தவிர மனிதர்கள்லாம் தூரமாயிட்டாங்க இப்போ. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறதே பெரிய விஷயம். அதை படம் அதுக்கப்புறம் அதை கதையாக எழுதுறது பெரிய விஷயம், அதை படமாக எடுக்கிறது பெரிய விஷயம், அதுக்கப்புறம் மக்கள் கொண்டு பெரிய விஷயம். இப்போ நல்ல விஷயத்தை எடுத்து அதை திரைப்படமாக இயக்கி கொண்டு வந்திருக்க நந்தா பெரியசாமிக்கு ரொம்ப வாழ்த்து சார். படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இப்போ படம் நல்ல விஷயம். அது ஒரு நேர்மையாக ஒரு மனிதன் வாழ்கிறங்கிற விஷயத்த ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்ம பார்க்க 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 ஒரு குற்ற உணர்வு வருது சார். குற்ற உணர்வு வருது. ஆமல்ல இப்படி ஒரு கேட்டுக்கிட்டு சமுதாயத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார். உண்மையிலேயே நேர்மையை அடுத்து வருவோம். பெரும்பாலான மக்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்சு பெரிய ஆளாளுங்கிறத போச்சு சார். உழைக்காம வர வருமானத்தில் தான் நம்ம வந்து உயர்வு நினைக்கிறாங்க. இதில் வர கேரக்டர் ஃபஸ்ட்டு சமுத்திரகணேச கேரக்டர் தவிர அவங்க பொண்டாட்டி புள்ளை விடுங்க, அவங்க மச்சானாலே இப்போ அப்படித்தான் என்ன மச்சான். அதுக்கப்புறம் அவர் இளவரசி கேரக்டர், எல்லா கேரக்டர் பாருங்க. அந்த ஒன்று கோடிங்கிறது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லது, அவங்க உழைப்பில் வந்தது இல்லது, அது யாருக்கும் சொந்தமானது. ஆனால் அந்த பணத்துக்கு என்ன அலைகிறாங்க. ஒருத்தன் பைக்கில் அலைகிறான், ஒன்று போலீஸ் அதுக்கு அலைகிறான். அப்போ அடுத்தவன் பணத்துக்கு என்ன அலைச்சல். இந்த ஒரு சமூகத்தில் ஒரு மனுஷன் நேர்மையாக இருக்காங்கிறது அதிசயம். நம்மளாம் அதிசயம்னா என்ன ஞாபகம் வரும்? தாஜ்மஹால், வைஷ்ணவ கோபுரம், இந்த கட்டடங்களும் இடங்களும் தான் நம்ம அதிசயம் சொல்லியிருக்கோம். இப்போ அதிசயங்கிறது மனிதனே அதிசயம் சார். உலகத்தில் 7 அதிசயம் இன்னைக்கு மனிதர் அதிசயம். நல்ல மனிதன் அதிசயம், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதவன் அதிசயம்,
நம்ம உழைப்பு தான் உயர்வு நினைக்கிறவன் அதிசயம். அப்போ இன்னைக்கு ஒரு ஒரு மனிதன் அதிசயமாக போச்சு. சமுத்திரக்கணி சாரை பார்க்கும்போது அதிசயம். இது ஹீரோ இல்லை சார், இல்லை சமுத்திரக்கணி வந்து மாணிக்கம்ங்கிறது ஒரு கேரக்டர் இல்லை, அது ஒரு அதிசயம். இப்போ அதிசயத்தை தான் அவர் இயக்குனர் சங்கர் வந்து ஜீன்ஸில் காட்டினார் எல்லா அதிசயத்தையும். இவரும் அதே அதிசயத்தை காட்டியிருக்காரு. அவர் அதிசய கட்டணத்திலே காட்டினாரு, இவர் அதிசயமான மனிதனை கட்டியிருக்காரு. அது சமுத்திரக்கணி சார். அதில் ஒரு இடம் எனக்கு இவ்வளோ பார்க்கும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணு, இந்த வாய் பேசுகிற பொண்ணு இருக்குல்ல, அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் சரளமாக வாய் பேசுது. நான் பேச விடுங்க கொஞ்சம், நான் அந்த குழந்தை ஆயிரும் போல இருக்கு. அந்த குழந்தை சரளமாக பேசிடுச்சு. பேசும்போது அதுக்கான ஹாப்பி சமுத்திரக்கணிக்கு இல்லை, நமக்கு இருக்கு. அப்போ என்ன இருக்குன்னா, அவர் எங்க நீ திருப்பி பேசு, அத்தா பேசிட்டே நீ பேசு அப்படின்னா இன்னும் நிறைய கிளாப்ஸ் வந்துருக்கும் அந்த இடம் மட்டும். ஆமாம், ஏன்னா ஒரு அதுதான் இந்த படத்தை சார் அவரோட அந்த நேர்மைக்கு கிடையாது இந்த பெரிய பரிசு அந்த குழந்தை பேசினதா சார். என்ன ஆமாம் ஆமாம், இல்லைடா அது பேச ஒன்றும் இருக்காது நம்மளுக்கு. அதனால் இந்த நேர்மைக்கு ஒரு அந்த வாய் பேசாத குழந்தை இந்த நேர்மைக்கு அந்த பேசுனதான் மிகப்பெரிய கிஃப்ட்டு பரிசு, அதுக்குடைய எல்லாமே தான். பேசி நம்ம ரசிப்போம். நண்டா பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. இங்கே எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நண்டா பெரியசாமி அங்கிள் வந்து நல்லா சொல்லி தந்தாங்க டைலாக்ஸ்லாம். படத்தில் பேசுனே இல்லை அது மாதிரி பேசிட்டு அப்புறம் அப்பா நீ வராதப்பா அந்த டைலாக் சொல்லு. அப்பா நீ கொடுத்துருவாப்பா அது சொல்லு. அது இல்லை, அது ஃபீல் ஆயிடுச்சு. ஏற்கனவே நல்லா பேசியாச்சு, திருப்பி பேசணும் பண்ணுறீங்களே, ஏன் என்ன குடும்பப்படுத்துறிய? நல்லா பண்ணியிருந்தேன், சூப்பர். எல்லா வகையிலையும் இந்த படம். அப்புறம் இன்னொன்று இது பாருங்க, இதில் படம் பார்க்கும் சில பேர் நான் மைண்டில் பட்ட வசதி சொல்லிடுறேன். சமூகத்தில் படம் பார்க்கும்போது இருந்துச்சு, இந்த போலீஸுக்காரங்க கரெக்டாக இருந்தாலே ஓகே சார். சார் நீ அரசியல்வாதி எப்படி இருந்தாலும் ஓகே, நீ லஞ்சம் வாங்கிக்கோ, ஊழல் பண்ணிக்கோ, கொள்ளையடிச்சுக்கோ, ஆனால் நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு யார் சார்? அவன் தானே சார். அப்போ இது இந்த கதையில் பார்த்தா போலீஸுக்காரன் கரெக்டாக இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு எல்லாமே பிரச்சனை இன்னைக்கு சரியில்லாத போலீஸ் தான், சட்டம் மீற பிரச்சனை. அதே நேரத்தில் அதில் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிட்டாரு, சைபர் கிரிமினல் கரெக்டாக ட்விஸ்ட் வச்சுட்டார். நம்ம நினச்சாப்பே என்னடா இவனுக்கு ரூட்டு சொல்கிறான்ட்டு. ஆனால் சில நேரத்தை சொல்கிறாங்களே, சில நல்லதுக்கும் பொய் சொல்லாம்னாங்களே, அது மாதிரி சில கெட்டதுக்கும் நம்ம ரூட்டு சொல்லலாம். அந்த ரூட்டு தப்பான ரூட்டு தான், அந்த ரூட்டு சொன்ன ரூட்டு தான் கரெக்டாக, தப்பான ரூட்டு சொன்னது நல்லதாக போச்சு. அவன் அங்கங்கே மனிதரில் பார்த்தேன் படத்தில், அந்த சைபர் கிரிமினல் அந்த பையன் நல்ல மனிதர். அது மாதிரி நாசர் சார் இந்த பாய் கேரக்டர், ஆக்சுவலி உண்மையிலே அது இப்பெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா மதத்துக்குள்ளேயும் மனிதர் இருக்காங்க, எல்லா மதத்துலையும் இப்படி கடவுள் இருக்கோ, எல்லா மதத்துலையும் கடவுள் நம்பிக்கை இருக்கோ, அது எல்லா மதத்துலையும் இன்னைக்கு மனிதர் இருக்காங்க. நம்ம தான் மத தூரத்தில் வச்சு எல்லாத்தையும் எதிரியாக பார்க்குறோம். நாசர் சூப்பர் பாய் கடைசியாக அந்த பாய் உருவத்தை காட்டினார், அது பாய் உருவம் இல்லை,
அதான் பாயோட ஆத்மா. இந்த ஆத்மா மனசார வந்து வாழ்த்துது. நான் வளர்த்த புள்ள கரெக்டாக வளர்ப்பு கரெக்டாக இருக்கு. அதான் அந்த ஆத்மா வந்து அது வாழும்போது கூட சந்தோஷப்பட்டிருக்காது. நம்ம வளர்ப்பு கரெக்டாக இருக்கணும்னே அதான் சார் அந்த ஆத்மா. அது மாதிரி எல்லா வகையிலும் இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். மக்கள்கிட்ட வரேண்ணே, நீங்கள் உங்கள் ஏஜாலே பிடிங்க, வரேன். கிளாஸ் பட்டே பிடிக்கிறது எப்படி நம்ம இது ரூம் விட்டாங்கல்ல, விருந்தாவும் நந்தாவும் நந்தா ரூம் விட்டு மாதிரி அடுத்து வரேன். ஃப்ளோ கட்டு போகுது நானே பேசுறதே. அதான் இந்த போலீஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அது அவங்க கரெக்டாக இருந்தாலே மக்களுக்கு போதும் சார். ஏழை பணக்காரனுக்கு தான் இன்னைக்கு காவல்துறை இருக்க தவிர ஏழைப்பட்ட மக்களுக்கு, அடித்தள மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு அவங்கள மேக்சிமம் எல்லா போலீஸும் சொல்ல மேக்சிமம் வந்து சப்போர்ட் பண்ண முடியுறாங்க. அப்படி போலீஸ் கரெக்டாக இருந்திருந்தா ஒரு கற்பழிப்பு இருக்காது, ஒரு கற்பழிப்பு இருக்காது. ஒருத்தன் பிடிச்சி அடிச்சுட்டு ஓட்டு போலீஸ் கரெக்டாக அடிச்சு ஒரு ஸ்டெப் எடுத்தாலே போதும், பயந்துருவான். நம்ம என்ன பண்ணாலும் நாளைக்கு போலீஸ் காப்பாற்றுக்கு வந்துடும்னா வராது. அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது போலீஸும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தால் சமுத்திரக்கணிக்கு இவ்வளோ எண்ணல் வந்திருக்காது. இவரெல்லாம் போய் அவர் அலைஞ்சு வச்சு பண்ணியிருக்க முடியாது, தேவையில்லை. அப்புறம் இதில் படம் பார்க்கும்போது நிறைய ஃபீல் இருந்துச்சு. ஆனால் பெரிய ஃபீல் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இயக்குனர் எம்எம் பாரராஜ் சாரை வயசான தோட்டத்தில் பார்க்கும்போது பகிருங்குது. சிங்கம் மாதிரி பார்த்துட்டோம்ல, இனிய தமிழ் மக்களே அப்படின்னா ஒரு சொன்ன உருவம் தானே அது. இதில் பார்க்க ரொம்ப தளர்ந்துருந்தார் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பார்க்கும்போது இப்போ ரொம்ப பகிர்ந்துச்சு. இப்போ நாளைக்கு போய் பார்க்கணும் சார், நியூ இருக்கு ஆசை வந்துச்சு எனக்கு. சொல்கிறேன் உருவ தளர்ந்துச்சவருக்கு. அவர் அந்த வயசு பார்க்கும்போது கொஞ்சம் என்ன ஆக்டிங். அவருக்கு உண்மையிலேயே நேஷனல் அவார்டு வாங்க முடியாத ஒரு நடிகர். அவர் இயக்குனர் தேசிய அவார்டு வாங்கிட்டாரு, ஆனால் நடிகராகவும் அவருக்கு தேசிய அவார்டு வாங்குறதுக்கான தகுதி இருக்குங்கிறது இந்த படம் நிரூபிச்சிருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள்.